வணக்கம் நேர்களே. இரண்டாவது நாளாக நமது சந்தைகள் சற்று நெகட்டிவ் நோட்டில் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 81 புள்ளிகள் குறைந்து 21,660 முடிவடைந்திருக்கிறது. இன்னைக்கு ஹை வாலடைல் டேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நிஃப்டியில் லோக்கும் ஹைக்கும் பார்த்தீங்கன்னா 200 புள்ளி டிஃபரன்ஸு. ஸோ 21,555 21,755. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு வாலடைலிட்டி இருந்தது. 10 மணிக்கு மேலே மலமலன்னு மார்க்கெட் சரிந்தது என்று சொல்லலாம். ஸோ அதுபோல் இன்றைய தினம் அட்வான்ஸ் பார்த்தோன்னா 931, டிக்ளைன்ஸ் 1124. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் வந்திருக்கு. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். மேலும் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 0.18% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா 0.26% விழுந்திருக்கு. மார்க்கெட் வாலட்டிலிட்டி டிக்ளைன்டு பை 0.68%. ஸோ அதனால் ஸ்லைட் ரெடியூஸ்ட் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். துறைகளை பார்க்கும் பொழுது ஃபார்மா, எனர்ஜி, மீடியா, மெட்டல் டாப் கெய்னர்ஸ். மெயினாக ஃபார்மா அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவதற்கு காரணம் எகெயின் இந்த கோவிட் இஷ்யூ தான் இப்போ ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதுபோல் நிஃப்டி 50ல் விழுந்த பங்குகள், விழுந்த துறைகள்னு பார்க்கும் பொழுது நிஃப்டி ஆட்டோ, ரியாலிட்டி, ஐடி அண்ட் நிஃப்டி பேங்க் டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை அதானி போர்ட்ஸ், டெவிஸ் லேப், சன் ஃபார்மா, கோல் இந்தியா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா கன்சூமர், ஹிண்டால்கோ, பிபிசிஎல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்க்கும் பொழுது ஐஷர் மோட்டார், எம்என்டம், அல்ட்ராடெக் சிமெண்ட் இவையெல்லாம் டாப் லூசர்ஸ். மெயினாக நேற்றைய தினம் அந்த ஆட்டோ சேல்ஸ் பார்த்தோம்னாக்க இயர் ஆன் இயரில் சிலது பார்த்தீங்கன்னாக்க வீக்காக இருந்தது, மந்த் ஆன் மந்தில் பெட்டராக இருந்தது. ஸோ அது மாதிரி ஒன்று கிறிஸ் கிராஸாக இருக்கிறதுனால ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தது என்று சொல்லலாம். ஸோ மேலும் இந்த ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒரு பெசிமிஸ்டிக் வேயை இன்றைய தினம் கொடுத்திருக்கிறது. தங்கம் அதுபோல் 67 ரூபாய் அதிகரித்து 63,387, வெள்ளி 210 ரூபாய் அதிகரித்து 74,600, குரூட் ஆயில் 101 ரூபாய் அதிகரித்து 6,128 மணியமாகி கொண்டிருக்கிறது. குரூடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வாலடைல் மூவ் பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த ஷிப்பு தாண்டி போகுது அப்படின்னோடனே ப்ரைஸஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிடுது. ஸோ மெயினாக மார்க்கெட் இந்த வாலட்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் நாம் நேற்றைய தினம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த ரெட் சி டிஸ்ட்ரப்ஷன். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் டு த குளோபல் சப்ளை செயினில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதை பார்க்கும் பொழுது இது ஒரு வாராக, ஒரு போராக கூட உருவாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள், சில கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த வாலட்டிலிட்டி இன்னும் சில நாட்களுக்கு தொடரக்கூடும். ஸோ அதனால் அதற்கு தகுந்தபோல் ஏற்ற இருக்கக்கூடும். ஸோ அதனால் க்ரூடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரூடுலேயும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா, கோஃபோஜ் அண்ட் இன்ஃபோஏஜ் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் டெக்னிக்கலாக நிஃப்டியை பார்த்தோன்னா ஒரு ஹை வாலட்டிலிட்டி எமர்ஜிங் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ நேற்றுக்கு பார்த்தோன்னா இந்த கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் ஆன் ஃப்ரைடேக்கு அப்புறம் மார்க்கெட் நேற்றைய தினம் பார்த்தோன்னா ஒரு வாலட்டிலிட்டி இன்ட்ராடே டவுன் மூவில் முடிஞ்சது. இன்றைய தினமும் அது போல் வாலட்டிலிட்டி வித் இன்ட்ராடேயோட டவுன் மூவில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு ஸ்மால் பாடி ஆஃப் பாசிட்டிவ் கேண்டில் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் இருந்துட்டு. டெக்னிக்கலி இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக அந்த வேவ் டைப்லேருந்து மாறி தோஜி பேட்டர்னாக மாறி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதனால் ஒரு பாசிட்டிவ் சார்ட் பேட்டர்னை பார்க்கும் பொழுது ஸோ ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டில் ஒரு ஹால்ட்டு, ஸோ கன்சாலிடேஷன் இல்லைன்னா அந்த டவுன் மூவ் கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 21,790 கீழே விழுந்திருக்கு, ப்ளஸ் 21,670 கீழையும் விழுந்திருக்கிறதுனால இந்த 21,550ங்கிற லெவல் ஸ்ட்ராங்காக தொட்டுட்டு தான் மறுபடியும் மேலே வரும் போல தெரிகிறது. தட் இஸ் த ஸ்ட்ராங் சப்போர்ட் டு த மார்க்கெட். மேலே மறுபடியும் சேம் தம் ரூல் 21,800க்கு மேலே நின்றுதுன்னா இந்த 22,000 22,200 செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். மெயினாக எனி ஈவெண்ட் பேஸ்ட் ஆன் தட் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணக்கூடும். இப்பொழுதைக்கு இந்த சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன், இந்த ரெட் சி
ப்ளஸ் ஜப்பானுடைய எர்த்துக்கனுடைய இம்பேக்ட், இவை இரண்டும் மார்க்கெட்டை போட்டு உலுக்கி கொண்டிருக்கிறது. ஸோ இது நாளைய தினம் நாளை முழுதினம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதனால் இந்த வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். இந்த வே மார்க்கெட் மூவ் அதை பார்க்கும் பொழுது 21,550 தொட்டு விட்டு தான் மறுபடியும் மேலே செல்லும் போல தெரிகிறது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.